மீளாமடியத்தின் வகைகள். இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா பாக்ஸாக கொடுத்துருக்காங்களா, டைசோமி. டைனா என்ன, ரெண்டு லைன் இருக்கா. அடுத்து வந்து ட்ரைசோமி. இப்போ டைசோமி இதுதான் பேஸ், இதை வச்சு தான் இந்த இது எல்லாத்தையுமே இது பண்ண போகிறோம். ட்ரைசோமி அப்படின்னா ஒன்று ப்ளஸ் பண்ணணும். ஒன்று ப்ளஸ் பண்ணும்போது இந்த டைசோமியோட ஒன்று ஆட் பண்ணி ஒன்று போட்டிருக்கோம். இதே வந்து மானோசோமி. இதோட வந்து என்ன பண்ணுறோம், மானோனா ஒன்று மைனஸ் பண்ணிடுறோம், அந்த 2nல ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இரட்டை ட்ரைசோமி. இப்போ ட்ரைசோமினா 2n. இந்த 2n பேஸ் வச்சு அடுத்து நம்ம மானோசோமி பண்ணும்போது 2n - 1 இதை வந்து ஒன்று மைனஸ் பண்ணிடுறோம். அடுத்து இரட்டை மானோசோமி, அதில் வந்து என்ன பண்ணிடுறோம், 2ஐயும் மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். நல்லிசோமி கீழே உள்ள 2 மெயினான பிரான்ச் 2ஐயும் 4 இது மட்டும் இருக்கிற மாதிரி மற்ற 2ஐயும் தூக்கிட்டோம். மொத்தமாகவே 2 இதை எடுக்க சொல்லியிருக்காங்க, 2 எடுத்துட்டோம். இது வந்து என்ன பண்ணி போகிறது, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது. இது வந்து மிகை மடிவம், இது வந்து குறை மடிவம், இது மிகை மடிவத்தில் வரும். ட்ரைசோமி 2n + 1 2 இருக்கா, 1 ஆட் பண்ணிக்கிறோம் +1, இதோட 1 ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இரட்டை ட்ரைசோமி இதை விட 2 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெட்ராசோமி 2 இரட்டை. இது வந்து டைனா 1 தான். டெட்ரா அப்படிங்கும்போது 2 இது. இதே இதில் வந்து 2 இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதே இதில் வந்து பென்டா அப்படின்னா இதே இதில் வந்து 3 இதை ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க, இங்கே 2 இங்கே 3. அந்த தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மெய்மடியத்தின் வகைகள் வந்து அடுத்தடுத்து டிக்ரீஸ் பண்ணிட்டு போகிறதும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதும், குறைத்து கொண்டே போகிறதும் பெருக்கிக்கொண்டே போகிறதும் வந்து இந்த மெத்தட் தான், மெய்யிலாமடியத்தின் வகைகளில் தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து இது ஒரு கொஷின்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இப்போ பார்க்க போகிறது டெக்டிக்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கோதுமை தானியத்தில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து மடியத்தை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த இதில் வந்து ப்ளாய்லி பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா 2n இரட்டைன்னு எடுத்திருக்காங்க. 4x 28 இது வந்து நான்மடியம். இது ரெண்டுமே அவங்க நான்மடியமும் இருமடியமும் அவங்க எடுத்துக்கிட்டது. 2n = 4x = 28, 2n = 2x = 14. இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா n ஒரு சிங்கிள், இப்போ 2n இருக்கா, அதுலேருந்து ஒரு எண்ணை குறைச்சிருக்காங்க, ஒரு எண்ணையும் 4x இருக்கிறது 2x ஆகும். 28ல் பாதி வந்து 14, இதை தனியாக 14 போட்டிருக்காங்க. இந்த இதில் வந்து எண்ணையும் 2xல வந்து என்னதான் இருக்குது, ஒரே ஒரு x தான் இருக்குது, ஒரு எக்ஸையும். இது 14ல் பாதி 7, அந்த இதை தனியாக போட்டு இப்போ இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. மும்மடியம் நான்மடியத்தையும் இருமடியத்தையும் இது பிரித்து தனித்தனியாக எழுதி மும்மடியம் கிரியேட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா எத்தனை எண்ணு இருக்குது, 2n = எத்தனை x இருக்குது, 3x. 3x = 14ஓட 7 ஆட் பண்ணால் 21. இதுதான் வந்து என்ன அப்படின்னா மும்மடிவம். இந்த மும்மடிவத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2n அப்படியே போட்டுட்டு இந்த இதில் வந்து 3 இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா 4n. இந்த இதில் வந்து 3x இருக்குது டபுளாக 6x. இந்த 21 உள்ளது இன்னொரு 21 ஆட் பண்ணால் 42. இதுதான் வந்து இதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வந்து ஈக்குவேஷன்ஸ். டெக்டிக்கேலில் வந்து பிளான்ட் எடுத்து நான்மடியமும் இருமடியமும் பண்ணி பார்த்து அதில் மும்மடியத்தை கொண்டு வந்து அந்த மும்மடிவத்துலேருந்து அடுத்து ஒரு என் ஸ்டேஜ் ஒரே ஒரு ஹேப்ளாய்டு மெத்தட் பண்ணி பார்த்ததில், மானோசோமி பண்ணி பார்த்ததில் வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். தாவரங்களிலிருந்து வந்து எப்படி வந்து அந்த கோதுமை ரகங்களை பிரித்து வந்து இந்த டெக்டிக்கல் மெத்தட்ஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். நம்ம இப்போ நடந்தது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த லெசன்ஸில் ஃபுல்லாக வந்து குரோமோசோம்ஸில் வந்து எப்படி வந்து பாரம்பரியம் வந்து இது பண்ணுறாங்க, அடிப்படையில் வச்சு ஒரு பாரம்பரியமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே தாவரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து போடுறேன், அடுத்த லெசனை. தேங்க்யூ.